விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மள காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள் நுழையலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கம்ங்க. இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர், யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நீங்க ஏங்கின தருணங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சுங்க. குறிப்பா சொல்லணும்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக 7 கதவுகள் திறக்க போகுது. இது சும்மா சாதாரண 7 கதவுகள் கிடையாதுங்க. சாட்சாத் அந்த கடவுளே உங்களுக்கு நேர்ல வந்து கொடுக்க போற 7 பெரிய வரங்கள்னு தான் சொல்லணுங்க. இத்தனை வருஷமா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க எவ்வளவோ வழிகளை தாங்கி இருப்பீங்க. வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களோட மனசு எவ்வளவு அழுதுகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. உங்களோட கஷ்டத்தை உங்களோட சொந்த பந்தங்கள் கூட புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள நிறையவே இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்களை அப்படியே ஆச்சரியப்பட வைக்கும். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க ஏங்கி தவிச்சீங்களோ அது எல்லாமே ஒன்னொன்னா உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. விருச்சிக ராசியில பிறந்தவங்க பொதுவாவே ரொம்ப உண்மையானவங்க. யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதலாளா போய் நிற்பீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதை நினைச்சு நீங்க எவ்வளவோ ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு நீங்க நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்களோட இந்த ஒவ்வொரு செயலுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. அந்த 7 வரங்கள் என்னென்ன, அந்த 7 கதவுகள் எப்படி திறக்க போகுது, அது மூலமா உங்களுக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்க போகுதுங்கிறத நான் ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்ல போறேங்க. இதை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்தடி எப்படி எடுத்து வைக்கணுங்கிற ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால இதை ரொம்ப கவனமா கேளுங்க. முதல் கதவு எதை குறிக்குதுன்னா அது உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கான கதவுங்க. இத்தனை நாளா காசு பணத்துக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. வந்த பணம் தங்கி இருக்காது. இல்லைன்னா வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல வந்திருக்காது. யார்கிட்டயாவது கைமாத்தா வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பணத்தை வச்சு எடை போட்டிருப்பாங்க. இவங்கிட்ட சொந்தத்துல இவன் ஒரு பெரிய ஆளே கிடையாதுன்னு உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற நேரம் இதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு பண வரவு ரொம்ப அமோகமா இருக்க போகுது. இதை செஞ்சுட்டு இருக்கிற தொழில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வேளை நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குங்க. சம்பள உயர்வோ இல்ல பதவி உயர்வோ உங்களை தேடி தானா வரும். ரொம்ப நாளா அடைபட்டுக்கு இருந்த கடன் சுமை எல்லாம் குறைஞ்சு உங்களோட சேமிப்புல ஒரு கணிசமான தொகை வரப்போகுதுங்க. இது அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க போற முதல் வரம். அதாவது கதவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர போறதுக்கான கதவுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட குடும்பத்துக்காக உயிரையே கொடுப்பீங்க. ஆனா அதே குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை சரியா புரிஞ்சுக்காம நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். கணவன் மனைவிக்கு காரணமே இல்லாம அடிக்கடி சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம சில சலசலப்புகள் அதிகமாகி இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்கலேங்கிற வருத்தம் ஒரு பக்கம், சொந்தக்காரங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களேங்கிற கவலை இன்னொரு பக்கம். நீங்க மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுதுங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட
உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. இங்க போனா உணவுகள்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர போகுதுங்க. உங்க வீட்ல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள், கல்யாண காரியங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா புரிஞ்சு நடந்துக்க போறீங்க. உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் வந்து சேரும். இது உங்க வாழ்க்கையில அந்த இறைவன் கொடுக்கிற 2வது பெரிய வரம்ங்க. 3வது கதவு உங்களோட ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கான கதவு. இதனால மனசுல இருந்த பாரம் உங்களுக்கு ராத்திரியில சரியா தூக்கம் கூட வந்திருக்காதுங்க. எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு விரக்தியிலேயே உங்களோட நாட்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. உடம்புல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பெரிய நோயா இருக்கணும்னு பயந்து பயந்து வாழ்ந்திருப்பீங்க. மருத்துவ செலவு உங்கள ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியுங்க. எப்பேற்பட்ட நாள்பட்ட வியாதியா இருந்தாலும் அதுக்கான சரியான வைத்தியம் கிடைச்சு நீங்க பூரண குணம் அடைவீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். கவலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. உங்க மனசுல இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், பயம், கவலை எல்லாமே பனி மாதிரி விலகி போக போகுது. உங்கள சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி உருவாகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காரியத்த செஞ்சாலும் அத ரொம்ப தெளிவாகவும், தைரியமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. இது கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு தன்னுடைய சொந்த கையால குடுக்குற 3வது வரம்ங்க. 4வது கதவு உங்களுடைய எதிரிகள அழிச்சு உங்களுக்கான வெற்றிய தேடி தரப்போற கதவு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளியில எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ, கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகிகள் ரொம்ப அதிகம்ங்க. முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசிட்டு, உங்களுக்கு பின்னால உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க நெறைய பேர் உங்க கூடவே இருக்காங்க. நீங்க ரொம்ப நம்புனவங்களே உங்கள ஏமாத்தியிருப்பாங்க. உங்களோட முன்னேற்றத்த பார்த்து வயிறு எரிஞ்சவங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள தட்டி பறிச்சவங்கன்னு எல்லாருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய பாடம் கிடைக்க போகுதுங்க. இனிமே எந்த ஒரு எதிரியாலும் உங்களோட ஒரு முடிய கூட அசைக்க முடியாது. உங்களுக்கு யாரு கெடுதல் நினைச்சாலும் அது அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரத்தை இனிமே யாரும் தடுக்க முடியாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமா அமையப் போகுது. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும், மரியாதையும் பல மடங்கு உயரப் போகுது. இத்தன நாளா உங்கள பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இனிமே உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. இந்த 4வது வாரம் உங்கள ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போகுது. 5வது கதவு உங்களோட உழைப்புக்கான முழுமையான பலன கொடுக்க போற கதவு. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புல பின்வாங்கவே மாட்டீங்க. நேரங்காலம் பார்க்காம மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா உங்களுக்கான பலனை வேற யாரோ அனுபவிப்பாங்க. நீங்க வேலை செஞ்ச இடத்துல நீங்க செஞ்ச வேலைக்கு உங்க மேலதிகாரிகளோ, இல்ல உங்க கூட வேலை பார்க்குறவங்களோ தந்திரமா பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அத நினைச்சு நீங்க ரொம்பவே குமுறி இருப்பீங்க. நாம மட்டும் ஏன் இப்படி அனாதையா கஷ்டப்படுறோம்னு உங்களுக்குள்ளேயே நிறைய தடவை கேட்டு அழுதுருப்பீங்க. சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு கைக்கு வந்த பெரிய வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்துல தடங்கலாகி நழுவி போயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்களோட திறமைக்கும் நேர்மைக்கும் முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நிரந்தரமான வேலை, ஒரு நல்ல வருமானத்தோட அமைய போகுதுங்க. வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்கான வழிகள் தானா திறக்கும். உங்கள ஏளனமா பார்த்த சமுதாயம் இப்போ உங்கள பார்த்து பிரமிக்க போகுது. இது ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குற 5வது வரம்ங்க. 6வது கதவு எத திறக்க போகுதுன்னா, ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், சொத்து தகராறு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற கதவு. பரம்பரை சொத்து விஷயத்துல சொந்தக்காரங்களுக்குள்ள இருந்த அடிதடி சண்டைகள், பஞ்சாயத்துகள் உங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சல கொடுத்துருக்கும். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் நீதி உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வேலையில வீடு கட்டும் வேலையை நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. இல்லைன்னா வாங்கின இடத்த விற்க முடியாம, வித்த பணத்தை கையில வாங்க முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. பல பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க தடைபட்டு நின்ற வீடு கட்டும் வேலைகள் திரும்பவும் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். சொத்துல உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இழுபறியா இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். இதெல்லாம் எப்படி ஒரே நாள்ல நடக்கும்னு நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படவே வேண்டாம்ங்க. ஏன்னா அந்த இறைவனோட கருணை பார்வை முழுசா உங்க மேல விழுந்துடுச்சு. உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே இந்த நேரத்துல நிறைவேற போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கும், நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பெரிய பரிகாரம் கிடைக்க போகுதுங்க. பல நேரங்கள்ல கடவுள் நம்மள கைவிட்டுட்டாருன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. எவ்வளோ கோயிலா ஏறி ஏறி இறங்கியிருப்பீங்க. ஆனாலும் எந்த பலனும் கிடைக்கலன்னு ஒரு விரக்தி உங்க மனசுல ஆழமா இருந்திருக்குங்க. ஆனா ஆண்டவன் எப்பவுமே உண்மையானவங்கள சோதிப்பான். ஆனா கைவிட மாட்டான். அந்த சோதனை காலம் முடிஞ்சு உங்கள சிம்மாசனத்துல உட்கார வைக்க போற நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்களே ஆச்சரியமா பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்ததை விட பல மடங்கு அதிகமா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களை கரை சேர்த்த போற அந்த 7வது கதவு தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கதவு. உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாத்தி எழுத போற அந்த மாபெரும் வரம் என்னங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. 7வது கதவு எதை குறிக்குதுன்னா, இது உங்க கர்ம வினைகள் இருந்து
உங்களுக்கான குலதெய்வ ஆசி முழுமையா கிடைக்க போற கதவுங்க. இத்தன காலமா உங்க வாழ்க்கையில நடந்த நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் உங்க நேரம் தான் காரணம்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. எவ்வளவு பூஜை, பனஸ்காரம் செஞ்சாலும் குலதெய்வத்தோட அருள் முழுசா கிடைக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குலதெய்வம் நேர்ல வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகுது. உங்கள சுத்தி இருந்த திஷ்டி, உங்க கண் திஷ்டி எல்லாமே நெருப்புல போட்ட தூசி மாதிரி பொசுங்கி போக போகுது. இனிமே எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்கள நெருங்கவே கூட முடியாதுங்க. உங்க வீட்ல ஒரு தெய்வ கடாட்சம் குடிகொள்ள போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல உற்சாகம் உங்களுக்குள்ள இருக்கும். எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலயும் உங்க குலதெய்வம் முன்னாடி நின்னு அத வெற்றிகரமா முடிச்சு கொடுக்கும். இந்த 7வது வாரம் தான் உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாத்தப் போகுது. பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாதவங்க. உள்ள எப்படிப்பட்டுன்னு பேசிருவீங்க. உங்களுக்குள் இதனாலேயே நெறைய பேர் உங்கள தப்பா புரிஞ்சுகிட்டு உங்கள விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா உங்களோட அந்த உண்மையான குணத்துக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப் போகுது. எதிர்பாராத வகையில உங்களுக்கு திடீர்னு பெரிய அதிர்ஷ்டம் உங்க கதவ தட்டும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வந்து கொட்டுங்க. உங்க தலைமுறைக்கே சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து உங்க கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது. இந்த 7வது வாரம் உங்கள ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து சமுதாயத்துல ஒரு பெரிய செல்வந்தரா மாத்தப் போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்க வச்சதெல்லாம் விளங்கும். உங்க கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபொடியாகப் போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமே உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகளா மாறப்போகுது. நீங்க மத்தியில உங்கள ஒதுக்கி வச்சவங்க இடத்துல நீங்க தான் இனிமே முதலாளா நின்னு எல்லா காரியத்தையும் நடத்தி வைக்க போறீங்க. உங்க சொல்லுக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கப் போற இந்த அதிர்ஷ்டத்த பத்தி நீங்க வெளியில யார்கிட்டயும் இப்போதைக்கு பெருமையா பேசிக்க வேண்டாம். ஏன்னா மறுபடியும் கண் திஷ்டி உங்கள தாக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெற்றிய உங்க செயல்ல மட்டும் காட்டுங்க. வார்த்தையில காட்ட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கிற பணத்த சேமிப்புல போடுறதுக்கு நல்ல வழி, முதலீடு செய்யறதுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அது உங்க புண்ணியத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க மாற்றத்த பார்த்து ரொம்பவே விருண்டு போக போறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. காலையில நீங்க எந்திரிக்கும்போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அன்னைக்கு நாள் பூரா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாம நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்கள தேடி யாராவது உதவி கேட்டு வந்தா உங்களால முடிஞ்சத கண்டிப்பா செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்த சேர்க்கும். அதே மாரி இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அன்னைக்கு உங்க பொறுமைய சோதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். குறிப்பா சொந்தக்காரங்க யாராவது உங்கள வம்பிழுக்கலாம். ஆனா நீங்க எதற்கும் கோவப்படாம அமைதியா போயிடுங்க. ஏன்னா அவங்க உங்கள உசுப்பேத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில நீங்க விழுந்துடக்கூடாது. உங்களோட முழு கவனமும் உங்களோட முன்னேற்றத்துல மட்டும் தான் இருக்கணும். அன்னைக்கு சொந்தமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு யோகம் தாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி அன்னைக்கு உங்கள தேடி வரும். அது உங்க வேலை சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க முடிஞ்சா உங்க இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை எல்லாம் போக்கிடும். உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்கும். யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தா அன்னைக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா நீங்க வாங்க வேண்டிய பணம் இருந்தா அன்னைக்கு கேளுங்க. கண்டிப்பா வந்து சேரும். உங்களுடைய உழைப்புக்கு அன்னைக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். யாருக்காகவும் உங்க ஆசைகளை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நம்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. முந்தின நாள் உங்களுக்கு ஒரு பெரிய புது உற்சாகத்தை கொடுக்கும். உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் உருவாகிறத நீங்களே உணர்வீங்க. கடைசியா இனி வரக்கூடிய நாட்களோட ஒரு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க போற நாள் அன்னைக்கு உங்க மனசு ரொம்ப லேசா இருக்குங்க. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைச்ச திருப்தி உங்க முகத்துல தெரியும். அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை மனசால நீங்க நினைச்சு கும்பிடுங்க. முடிஞ்சா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இனி வரக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலம் தான் சொல்லணுங்க. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனிமே வர காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம் தான். உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க. அவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கை ஒரு புது பாதையை நோக்கி பயணிக்க போகுது. அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குது. யார் நம்பினோ அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. ஆனா அதே ஆளு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அவங்கள உங்க வாழ்நாள் முழுக்க மன்னிக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வைராகியம் உங்க ரத்தத்திலேயே ஊறி போற ஒரு விஷயம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு நியாயம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனா நீங்க அவங்கள திரும்பவும் நம்பணுமா வேண்டாமுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஏன்னா பழைய கசப்பான சம்பவங்களை திரும்பவும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர நீங்க ஆசைப்பட மாட்டீங்க.
மாட்டீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அத மட்டும் கேளுங்க. மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம். இந்த நேரத்துல உங்க முடிவுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும், தீர்க்கமாகவும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கான ஒரு நிலையான வாழ்க்கைய நீங்க அமைச்சுக்க முடியும். கணவன், மனைவி உறவ பத்தி சொல்லணும்னா, இவ்வளவு நாளா உங்க 2 பேருக்கு இடையில இருந்த ஒரு சின்ன இடைவெளி இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுசா மறைஞ்சிடும். உங்க துணைய பத்தியும், உங்க துணை உங்கள பத்தியும் முழுசா புரிஞ்சுக்க ஒரு அருமையான வாய்ப்பு அமையப் போகுது. உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன பயணம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கும். அந்த பயணம் உங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய நெருக்கத்த உருவாக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற விருச்சிக ராசி தம்பதிகளுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப நல்ல செய்தி கொண்டு வந்து சேர்க்கும்ங்க. உங்க வீட்ல மழலை சத்தம் கேட்க போற நேரம் வந்துருச்சு. அதே மாரி கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்களோ, பையங்களோ உங்க வீட்ல இருந்தா அவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். ரொம்ப நாளா வரன் தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போயிருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சம்மந்தம் ரொம்ப திருப்தியாவும், சீக்கிரத்துல முடிவாகுற மாதிரியும் அமையுமுங்க. இதெல்லாம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷத்த கொண்டு வரப்போகுது. வியாபாரம் செய்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்க போகுதுன்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச தொழில்ல பெரிய அளவுக்கு லாபம் வந்திருக்காது. முதலீடு கூட திரும்ப வருமாங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். வாடிக்கையாளர்கள் குறிஞ்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய சூறாவளியே அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அதாவது லாப மழை கொட்ட போகுதுங்க. உங்கள தேடி புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே உடனே நீக்க தீர்த்துடுங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு இந்த நாட்கள் விட ஒரு அருமையான நேரம் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு தேவையான பண உதவி பேங்க் மூலமாவோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவே ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு பார்ட்னர்களால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, தொழில் ரொம்ப பிரமாதமா நடக்க ஆரம்பிக்கும். உங்க காட்டுல இனிமே மழை தான். அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு, குறிப்பா தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்றவங்களுக்கு, இத்தனை நாளா உங்க உழைப்புக்கு சரியான மரியாதை கிடைச்சிருக்காது. உங்கள விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் மேல போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்க திறமைய உங்க மேலதிகாரிகள் முழுசா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு உங்கள தேடி தானாவும், சம்பள உயர்வு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். உங்களோட வேலைக்கு கொஞ்சம் வேலைப்பளு கொஞ்சம் குறையும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட கனவு நனவாகுற நேரம். இது ரொம்ப கடினமான படிச்சு தேர்வை எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல தகவல் தேடி வருங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. குறிப்பா விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். புகுந்த வீட்ல உங்களை யாருமே புரிஞ்சுக்காம ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு புத்தகம், ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. உங்களோட பிறந்த வீட்டுக்கும், புகுந்த வீட்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிற நிலைமையில தான் இத்தனை நாளா உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள குறை சொன்னவங்க வாயாலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப திறமையானவங்கன்னு பேர் எடுக்க போறீங்க. உங்க கணவர் உங்கள முழுசா புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான ஒரு தனி மரியாதை அந்த குடும்பத்துல கிடைக்க போகுது. சொந்தமா ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வீட்ல இருந்தே செய்யக்கூடிய சிறு தொழில்கள் மூலமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க கையில எப்பவுமே காசு புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க தேவைகளை நீங்களே நிறைவேத்திக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொத்து பத்து விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா அனுபவிச்ச மன உளைச்சலுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. நீங்க விற்க நினைச்ச இடத்த விற்க முடியாமலோ, இல்ல கட்டின வீட்டை முடிக்க முடியாமலோ ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க. சில பேருக்கு வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டிட்டோமே, சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்ட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க. உங்க கனவு நனவாகிற நேரம் இது. உங்க குலதெய்வத்தோட அனுகிரகத்தால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லகங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு சாதகமா முடியும். புதுசா நிலம் வாங்கவோ, இல்ல வீடு வாங்கவோ ரொம்ப அருமையான சூழ்நிலை அமையும். சில பேருக்கு வாகன யோகம் கூட இருக்குதுங்க. புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குமான்னு நீங்களே சந்தோஷத்துல கண் கலங்குவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இத்தனை வருஷம் அனுபவிச்ச கஷ்டங்களும், அதுக்கு நீங்க சிந்தின கண்ணீரும் தாங்க. அந்த கடவுள் உங்க கணக்க ரொம்ப சரியா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. விருச்சிக ராசியில் பிறந்த சின்ன பசங்க மற்றும் படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களை பத்தி கட்டாயம் சொல்லணும். இத்தனை நாளா படிக்கிற ஒரு பெரிய மந்த நிலை இருந்திருக்கும். எவ்வளவுதான் மனப்பாடம் செஞ்சு படிச்சாலும் தேர்வு எழுத போகும்போது அப்படியே மறந்து போயிருக்கும். இதனாலேயே வீட்ல அப்பா அம்மா கிட்ட நிறைய பேர் திட்டு வாங்கியிருப்பீங்க. ஆசிரியர்கள் முன்னாடியும் தலை குனிகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். நம்மளால இனிமே அவ்வளவு தானா, நம்மள கூட படிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்களேன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உருவாகி இருக்கும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. புத்தியில ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. ஒரு தடவை படிச்சாலே அது உங்க மனசுல பசுமரத்தாணி மாதிரி ஆழமா பதிய போகுது. குறிப்பா மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த
வாய்ப்பு எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்க போகுது. உங்க அப்பா, அம்மா உங்கள நெனச்சு ரொம்பவே பெருமைப்பட போற நேரம் இது. உங்க நண்பர்கள் வட்டத்துல நடக்க போற மாற்றங்கள பார்த்தீங்கன்னா, நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க. அதனால அதே நண்பர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, எப்ப பாரு இவன் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கான்னு உங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. முதுகுக்கு பின்னாடி உங்கள பத்தி தப்பாவும் பேசியிருப்பாங்க. இது உங்க மேல ரொம்பவே பயப்படுத்தி இருக்கும். இனிமே அந்த மாதிரி போலி நண்பர்கள் எல்லாம் உங்க வாழ்க்கைய விட்டு தானா விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான அன்பா இருக்கிற நல்ல மனிதர்கள் மட்டுமே உங்க கூட பயணிக்க போறாங்க. இவங்களுக்கு எந்த நேரத்திலயும் கை கொடுத்து தூக்கி வர்றதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில நெறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வேண்டாம்னு போனவங்க எல்லாரும் திரும்ப உங்ககிட்ட வந்து பேச மாட்டோமான்னு ஏங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயர்ந்து நிக்க போகுது. உடல் ஆரோக்கியத்த பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, இவ்வளவு மன உளைச்சலா உங்களுக்கு முடிகொட்டுற பிரச்சனையிலேருந்து வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வரைக்கும் நெறைய விஷயங்கள் பாடாய்படுத்தி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க. அந்த கோவத்தால பல நல்ல வாய்ப்புகள நீங்க இழந்திருப்பீங்க. உங்களோட உடல் உபாதைகள் உங்கள ரொம்பவே பயமுறுத்தி இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. உங்க உடம்புல இருக்கிற சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்குங்க. உங்களுக்கு சரியான மருத்துவர் அந்த நாளாப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாக ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை, ஒரு தேஜஸ் உருவாக போகுது. பார்க்குறவங்க எல்லாரும் என்ன இவ்வளவு தெளிவா சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய இது வரப்போகுதுங்க. மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ள போகுது. யாராவது உங்கள கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட நீங்க ரொம்ப பக்குவமா சிரிச்சுக்கிட்டே அத கடந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய முதிர்ச்சி உங்க மனசுக்குள்ள வரப்போகுது. உங்கள சுத்தி மறைமுகமா இருக்கிற எதிரிகள பத்தி நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். நேருக்கு நேரா உங்ககிட்ட மோத முடியாத கோழைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து குழிபறிக்க காத்துட்டு இருக்காங்க. உங்க முன்னேற்றத்த தடுக்க என்னவோ சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கடவுள் உங்கள சுத்தி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வட்டத்த போட்டு வச்சிருக்கிறாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க எதிரிகள் செய்ற சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபடியாக போகுது. அவங்க வெட்டுன குழியில அவங்களே விழப்போறாங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்படாம உங்க வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. இந்த 7 கதவுகள் திறக்க போறது மூலமா, உங்களுக்கு கிடைக்க போற அந்த 7 வரங்களும் உங்கள ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போகுது. நீங்க பட்ட காரியங்கள் எல்லாம் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகப் போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, முகம் தெரியாத நபர்கள் மூலமா உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நம்பி இருந்த சொந்தக்காரங்களும், நண்பர்களும் உங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்ப தலைய திருப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப சுலபமா நடந்து முடியும். ஆண்டவனே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்றாருன்னு தான் நீங்க நினைக்கணும். ரொம்ப நாளா ஒரு அரசாங்க காரியமோ, இல்ல வங்கியில ஒரு கடனோ கிடைக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ஏதாவது ஒருத்தரோட சிபாரிசு மூலமா ரொம்ப சீக்கிரமா வேலை முடிய போகுது. இது உங்கள ரொம்பவே மெயில வைக்குங்க. உலகத்துல இன்னும் நல்லவங்க இருக்காங்கிற நம்பிக்கை இந்த சம்பவங்கள் உங்களுக்கு கொடுக்கும். பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. வேலை விஷயமாவோ, இல்ல தொழில் சம்பந்தமாவோ நீங்க செய்ய போற சின்ன சின்ன பயணங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்த கொண்டு வந்து சேர்க்குங்க. சில பேர் ரொம்ப வருஷமா வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. விசா கிடைக்காமலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலோ தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்து நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். அதே மாதிரி இடமாற்றம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது வாடகை வீடு மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல சொந்த ஊரை விட்டுட்டு தொழில் செய்யறதுக்காக வேற ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். நீங்க எடுக்கிற இடமாற்ற முடிவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்த கொண்டு வரப்போகுது. புது யுகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும், ஒரு நல்ல அடையாளமும் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில காசு, பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது பணத்த சேமிக்கிற விஷயத்துல தான். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தாராள குணம் படைச்சவங்க. உங்க கையில பணம் இருந்தா மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்க உண்மையாவே கஷ்டப்படுறாங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு உதவி செய்யுங்க. ஏன்னா உங்களோட நல்ல மனச பயன்படுத்தி உங்கள ஏமாத்த நெறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வர லாபத்த நிலத்திலயோ, இல்ல தங்கத்திலயோ முதலீடு செய்ய பாருங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நாளைக்கு நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு ஒரு சின்ன தொகையாவது சேமிப்புல வச்சுக்கோங்க. உங்களோட இந்த முன் யோசனை பின்னாடி வர காலத்துல உங்கள ஒரு பெரிய வீழ்ச்சியில இருந்து காப்பாற்றும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாட்கள்ல உங்க உள்ளுணர்வு ரொம்பவே பலமா வேலை செய்யும். யாராவது ஒருத்தர் தாக்கும்போதோ, இல்ல ஒரு புது காரியத்த தொடங்கும் போதோ, உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். இது நல்லபடியா நடக்குமா? இல்ல இவங்கள நம்பலாமா? வேண்டாமான்னு உங்க மனசு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். அந்த உள்ளுணர்வை எப்பவுமே உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடங்க.
ராத்திரி தூங்கும்போது உங்க கனவுல சாமி வர்றதுக்கோ, இல்ல உங்க குலதெய்வம் வர்றதுக்கோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு நல்ல கனவு வந்தா, அத காலையில எந்திரிச்ச உடனே வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அது உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்ல சாமி படத்துக்கு முன்னாடி போய் நின்னு மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாள தொடங்குங்க. உங்கள சுத்தி ஒரு பெரிய நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கிறத நீங்களே மனசா உணர்வீங்க. எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா இறங்கி செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க எவ்வளவோ பேருக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காம நெறைய நல்லது செஞ்சிருப்பீங்க. அதோட பலன் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு வட்டியும் முதலுமா கிடைக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இத்தன நாளா இருந்த குழப்பங்கள், பயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்கள நீங்களே மாத்திக்க போறீங்க. பழைய கசப்பான நினைவுகள நெனச்சு நெனச்சு வருத்தப்படுறத முதல்ல நிப்பாட்டுங்க. உங்கள ஏமாத்துனவங்கள பத்தியோ, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள பத்தியோ யோசிச்சு உங்க பொன்னான நேரத்த இனிமே வீணாக்காமங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்குது. அதை எப்படி சரியா பயன்படுத்தலாம்னு மட்டும் முழு கவனத்த வைங்க. உங்க எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி வந்து குவிய போகுது. உங்கள சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. காலையில முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தாலோ, காலையிலோ இல்ல சாயங்காலமோ ஒரு 10 நிமிஷம் வந்து சும்மா உட்காந்துட்டு வாங்க. அதுல இருக்கிற அமைதி உங்க மனசுக்கு ஒரு பெரிய பயத்தையும், ஒரு பெரிய தைரியத்தையும், ஒரு மௌனத்தையும் கொடுக்கும்ங்க. வீட்ல எப்பவுமே குப்பை இல்லாம சேர்த்து வைக்காம, வீடு எப்பவுமே சுத்தமா, மங்களகரமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராம தடுத்து நிறுத்தும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இது கொடுக்கிற பலன் ரொம்பவே பெருசு. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷத்த, நிரந்தரமான நிம்மதியும் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க பட வேண்டிய கஷ்டங்கள், சிந்த வேண்டிய கண்ணீர் எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. அவ்வளவுதான். இவன் வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண மாட்டான்னு உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சிய பார்த்து பிரமிச்சு போய் நிக்க போறாங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொடங்க போகுது. அந்த ஆண்டவனோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சாச்சு. நம்பிக்கையோட செயல்படுங்க. எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்குள்ள வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்க முழுசா நம்புங்க. மத்தவங்களுக்காகவும் யாருக்காகவும் உங்கள நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு ராஜ பரம்பரை மாதிரி. அதே கம்பீரத்தோடையும், கௌரவத்தோடையும் உங்க வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. இந்த 7 கதவுகள் திறக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த 7 பெரிய வரங்களும் உங்க தலையெழுத்தையே ரொம்ப சிறப்பா மாத்தப் போகுது. இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். ரொம்ப தைரியமாவும், சந்தோஷமாவும் இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்பவே தைரியசாலிக. ஆனா சில நேரங்கள்ல உங்களோட திறமைய வெளியில காட்ட ரொம்ப தயங்குவீங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ? நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா சிரிப்பாங்களோங்கிற ஒரு சின்ன ஏக்கம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த தயக்கம் எல்லாம் சுக்குநூறா உடையப் போகுது. யாருக்காகவும் எத பத்தியும் கவலைப்படாம உங்களுக்கு சரின்னு படுற விஷயத்த உங்க துணிச்சலா செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய கம்பீரம் உண்டாகப் போகுது. உங்கள பார்த்து இத்தன நாள் அதிகாரம் பண்ணவங்க எல்லாம் இனிமே உங்க குரல கேட்டாலே கொஞ்சம் தள்ளி நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமும், ஆளுமை திறனும் உங்களுக்குள்ள இயல்பாகவே வெளிப்பட போகுதுங்க. உங்க கூடவே இருந்து உங்கள பத்தி மத்தவங்க கிட்ட தப்பு தப்பா பேசினவங்களோட முகமூடி எல்லாம் மொத்தமா கிழிய போகுது. யார் உண்மையானவங்க, யார் உங்களுக்கு முன்னாடி நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்க போகுது. இத்தன நாளா ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி உங்க மனசுல இடம் கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்களோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு திரும்ப போகுதுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய விட்டு கெட்டவங்க எல்லாம் காணாம போறதுக்கான ஒரு அருமையான தருணம் இதுதான். இந்த மாதிரியான போலியான மனிதர்களை அடையாளம் கண்டு அவங்கள உங்க பாதையிலிருந்து ஒதுக்க அந்த இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. இனிமே உங்களை சுத்தி தூய்மையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் மட்டும்தான் உங்களோட பயணிக்க போறாங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு விலையுறந்த பொருளா இருக்கலாம். இந்த ஆசைப்பட்ட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துவாங்க. குடும்பத்துல உங்களுக்கான முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு அந்த வீட்டுல கிடைக்கும். உங்களோட பொறுமைக்கும் நீங்க செஞ்ச தியாகத்துக்கும் ஒரு பெரிய மகுடம் சூட்ட போற நேரம் இதுங்க. உங்க முகத்துல இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் உருவாக போகுது. சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பெயர் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் வெற்றியாகும். உங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நிறைவேற போகுது. இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா பாடாப்படுத்திட்டு இருந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்க விடுதலையாக போறீங்க. இந்த நிலைமை எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. எங்கிருந்து பணம் வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் வந்து உங்களோட உயரத்தை இந்த போகுதுங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்குங்க. அது உங்க கூடவே இருந்து உங்களோட எல்லா நேரத்திலையும் உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்க போறாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்கிறத நீங்களே கண்கூடி பார்ப்பீங்க. உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.